இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணால் 100% பெனல்ட்டியா? என்னன்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஆரம்பிக்கலாங்களா? கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கேஷ் டிரான்சாக்ஷன் போகிறீங்க, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஜாஸ்தி பண்ணுங்கன்னு கவர்மெண்ட் வந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் எல்லாத்துக்கும் என்ன சந்தேகம் இருக்கா, நான் வந்து ஒரு லோன் வாங்கியிருக்கேன், அந்த லோனை வந்து ரீபே பண்ணும்பொழுது நான் வந்து கேஷாக கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க, அதை வந்து ரீபேமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த லோன் ரீபேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கேஷாக கொடுக்கக்கூடாது. அதை வந்து த்ரூ பேங்கிங் சேனல் மூலமாக தான் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஒருவேளை வந்து நான் வந்து கேஷ் பேமெண்ட் தான் கொடுத்துட்டேன், அதுக்கு என்ன பெனல்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் சட்டத்தின்படி நீங்கள் கொடுக்குற கேஷ் பேமெண்ட்டுக்கு 100% பெனல்ட்டி. சப்போஸ் வந்து ஒரு 50,000 ரூபாய் நீங்கள் வந்து ரீபேமெண்ட் கேஷாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த 50,000 ரூபாய் அப்படியே உங்களுக்கு வந்து பெனல்ட்டியே வரும். இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் கேஷ் அவாய்ட் பண்ணிட்டு த்ரூ பேங்கிங் சேனல் மூலமா டிரான்சாக்ஷன் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா தேவையில்லாத தலைவலி நமக்கு வேண்டாம். இது போன்ற தகவலுக்கு ஸ்டே கனெக்டட் வித்